கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இனியற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்து கொள்கிறேன். தேவன் அருளே அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த வாரம் பரிசுத்த வாரம். இந்த இரவு நேரத்திலே யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 20 முதல் 26 ஆகிய வசனங்கள், 23 முதல் 26 ஆகிய வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. சீசர்கள்ட்ட சொல்றாரு. இயேசு அவர்களை நோக்கி, சீசர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. அப்போ இந்த இரவு நேரத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளு பரிசுத்த நாட்களிலே, பரிசுத்த வாரத்திலே நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, இந்த வாரம் வெள்ளிக்கிழமை 7 வார்த்தை எல்லா ஆலயத்திலுமே தியானிப்பாங்க. சிலுவை தியானம் இந்த வருஷத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் இணைந்து கேட்டீங்க. இந்த இரவு நேரத்திலே இயேசு கிறிஸ்து சொல்கிறார், மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. மனுஷகுமாரன் எப்படி மகிமைப்பட போகிறார், அதை முதலாவது அறிந்து கொள்ளணும். மறுபடியும் சொல்றேன், மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. இப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருக்கிறீங்க, ஒரு பெரிய போஸ்ட்ல இருப்பாங்க. அந்த போஸ்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நான் இந்த போஸ்ட்ல இருக்கிறேன்னு சொல்லி அதை அழகா சொல்லுவாங்க. நான் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு படித்தேன், எனக்கு இந்த கவர்மெண்ட் வேலை கிடைச்சிட்டு, நான் இப்போ வெளிநாட்டில் இருக்கிறேன், எனக்கு இந்த இடத்துல வேலை கிடைச்சிருக்கு அப்படிம்பாங்க. அது எப்போன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, கஷ்டப்பட்டு எழுதி மார்க்கு எல்லாம் வந்ததுக்கப்புறம், ரிசல்ட் வந்ததுக்கப்புறம், அந்த அந்த போஸ்ட் கிடைச்சதுக்கப்புறம் சொல்லுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது, மகிமைப்படும்படியான வேலை வந்தது. ஐயா ஜீவனை கொடுக்க போறாரு. இந்த பூமியில இருக்க எல்லா ஜனங்களையும் மீட்டெடுக்க ஜீவனை கொடுக்க போறாரு. அப்படி ஜீவனை கொடுக்கும்போது அவர் எப்படி பேசுறார் அப்படின்னா, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. அது பிதாவின் சித்தம். முதல்ல பிதாவின் சித்தத்துக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கும்போது ஆசீர்வாதம். ஏன்னா பிதா மகிமைப்படுகிறார். குமாரனை பூமியில் எதுக்கு அனுப்பினார்? எல்லாரையும் மீட்டெடுக்கணும். எல்லாரையும் மீட்டெடுக்கணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து நமக்காக மீட்டெடுக்க மனுஷகுமாரனை வெளிப்பட்டார், தாவீதின் குமாரனை வெளிப்பட்டார். யோவான் 3:16-17 ஆகிய வசனங்களிலே, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினிக்குள்ளா தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த நோக்கம் எல்லாரையும் மீட்டெடுக்கணும். எல்லாரையும் மீட்டெடுக்கணும் அப்படின்னா தம்முடைய ஜீவனை நமக்காக தந்திருக்கிறார். மத்தேயு 20:28 மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கும் வந்தார். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்த நோக்கம் என்ன? மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார். தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார். அப்ப நம்மளை மீட்டு எடுக்க தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார். உலகத்தில் இருக்க எல்லா ஜனங்களையும் மீட்டு எடுக்கணும், அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். அப்ப இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுக்க வந்தார். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசிலே சிலுவை தியானம்லாம் தியானிக்கும் போது, வேத வசனத்தை தியானிக்கும் போது எனக்கு ஒரு காரியம் மாத்திரம் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. இந்த பூமியில பிறந்த எல்லா மனுஷனும் நல்லா வாழணும்னு நினைச்சு நம்ம நிறைய ப்ரோக்ராம் போட்டுட்டு இருப்போம். ஆனா இயேசு கிறிஸ்து பூமியில பிறந்த நோக்கமே தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார்.
அது வேற யாருக்குமே கிடையாது. அது அவருக்கு மட்டும்தான் சொந்தம். நம்மளாம் நல்லா வாழணும், இங்கே அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும், கல்யாணம் முடிக்கணும், பேரம்பேத்தி பார்க்கணும், பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட லிஸ்ட் வரும். ஆனால் இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தம் செய்யவே இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அப்ப மனுஷகுமாரனை வெளிப்பட்டார், பிசாசுடைய கிரியில் அழிக்கும்படிக்கு வெளிப்பட்டார், நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வெளிப்பட்டார். நிறைய காரியம் இருக்கு. ஆனா இன்னைக்குள்ள வேத பகுதியிலே மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. அந்த டைம் வந்துட்டு மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும். இயேசு கிறிஸ்து அவரை பற்றி சொல்கிறார். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும். ஒரு கோதுமை மணி விழுந்து செத்தாச்சு அப்படின்னா அது மிகுந்த பலன் கொடுக்குமா? அதே போல இயேசு சொல்கிறார், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததை ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை சிநேகிக்கவில்லை, பிதாவின் சித்தம் செய்ய மட்டும்தான் பூமிக்கு வந்தார். முதல்ல இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நோக்கம் பிதாவின் சித்தம் நிறைவேற்றணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல பிரச்சனை எங்க பிரதர் ஆரம்பிக்கு அப்படின்னா சுய விருப்பம். நிறைய குடும்பத்துல சுய விருப்பம், அதுல வரக்கூடிய பிரச்சனை தான் 1000 பிரச்சனை இருக்கு. ஒரு மனுஷன் பூமியில வாழ்ற காலத்திலே பிதாவின் சித்தம் மட்டும் செஞ்சுட்டு பரலோகத்துக்கு போய் சேர்ந்தா போதும். இங்க நம்ம கோடி கணக்கா சம்பாதிச்சாலும் அது எல்லாத்தையும் அடக்க ஆராதனையில எதுவுமே உள்ள வைக்க மாட்டாங்க. ஒரு பத்திரமோ ஒரு நகையவோ ஒரு டாக்குமெண்டோ அங்க எதுவுமே உள்ள போகாது. அது எல்லாமே நம்ம உயிரோட இருக்கும்போது தான். அதுக்கப்புறம் பிள்ளைகளுக்கு போய் அந்த சொத்து சேர்ந்துடும். நம்ம இந்த பூமியில வாழ்ற காலத்துல ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை, கர்த்தருக்காக உள்ள வாழ்க்கை. தன் ஜீவனை சிநேகிக்கிறவன். இன்னைக்கு எல்லாரும் எதை நேசிக்கிறாங்க? இயேசுவை நேசிக்கிறாங்களா, தன் ஜீவனை சிநேகிக்கிறாங்களா? அதை கண்டுபிடிச்சா ஆன்சர் கிடைச்சிடும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல வேதனைக்கு காரணம் என்ன? தன் ஜீவனை அதிகமா நேசிப்பாங்க, வீட்டுல பிள்ளை அதிகமா நேசிப்பாங்க, புருஷன் அதிகமா நேசிப்பாங்க, வீட்டுல உள்ளவங்க மட்டுமே நேசிச்சுட்டே இருப்பாங்க. மற்றவங்கள்ட்ட எல்லாம் சில குடும்பத்துல அன்பே கூற மாட்டாங்க. வாயை திறந்தா பொய் மட்டும்தான் இருக்கும், அநியாயம் மட்டும்தான் இருக்கும், நேர்மையா இருக்காது, உண்மையே இருக்காது. அன்பு கூறுங்க பேர்ல தந்திரமான அன்பு, மாயமான அன்பு, வேஷம் போடுற அன்பு. இன்னைக்கு இந்த கடைசி காலம் அப்படிப்பட்ட அன்பா இருக்கு. ஆனா இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தம் செய்ய இந்த பூமிக்கு வந்தார், ஜீவனை கொடுக்க வந்தார், எல்லாரையும் மீட்டு எடுக்க ஜீவனை கொடுக்க வந்தார். அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். அந்த வேலை வந்தது, மகிமைப்படும்படியான அந்த வேலை வந்தது. பிதாவின் சித்தம் செய்ய அந்த வேலைக்குள்ளே வந்து விட்டார். அத சீசர்களுக்கு சொல்றாரு. சீசர்களுக்கு எப்படி சொல்றாரு? என் வேலை வந்தது, என் வேலை வந்தது. அப்ப இந்த இரவு நேரத்துல யாரெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருக்கிறீங்களோ, நமக்கு செய்தி என்ன அப்படின்னா, நம்ம நமக்காக வாழ்றோமா, இயேசுவுக்காக வாழ்றோமா? அதை நம்ம கொஞ்சம் எல்லாருமே யோசித்து பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய குடும்பத்துல எதுவுமே வெறுக்கிறதே கிடையாது. தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். எதை இழந்து போவான்? இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவன் எவனோ அதை நித்திய ஜீவகாலமா காத்து கொள்வான். அதுல ஆன்சர் கொடுத்தாரு, தன் ஜீவனை சிநேகிக்கிறவன். இப்போ என் ஜீவனை நான் எப்படி சிநேகிக்க முடியும்? இன்னைக்கு நிறைய குடும்பத்துல அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. தன் ஜீவனை ரொம்ப நேசிக்கிறாங்க, தன் ஜீவனை ரொம்ப நேசிக்கிறாங்க, அடுத்த ஜீவனை இல்ல, தன் ஜீவனை. இப்ப அதான் பிரச்சனைக்கு காரணமே. நைட்டு படுத்துக்கும் போது ஒரு 20 வருஷத்துக்குள்ள கால்குலேஷன் அப்படியே மூளைக்குள்ள ஓடிட்டே இருக்கும். நாளைக்கு காலையில நம்ம தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் ஜீவனை தந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த ப்ரோக்ராம். அப்போ நம்ம நாளை தினத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டிய கூட அவசியம் கூட இல்லை. அந்தந்த நாளுக்கு அந்தந்த பாடு போதும். அப்ப யாருமே மற்ற பெரிய பெரிய ப்ரோக்ராம், அண்ணே நாங்கள் இந்த பூமியில தானே வாழ்றோம், நாங்கள் நல்லது தானே யோசிக்கிறோம், தப்பு இல்லை. ஆனால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், காலம் கடைசியா இருக்கு.
நீ நிறைய குடும்பத்தில் நகையை சேர்த்தாச்சு, சொந்த வீடுலாம் இருக்குது, வண்டி இருக்குது, கவர்மெண்ட் வேலை இருக்குது, பெரிய போஸ்ட்டில் இருக்காங்க, நிறைய பணம்லாம் இருக்குது. ஆனால் நிம்மதி மட்டும் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் தன் ஜீவனை மட்டும்தான் சிநேகிக்கிறாங்க. மற்றவன் எப்படி போனாலும் எனக்கு என்ன அப்படிம்பாங்க. நான் நல்லா இருந்தா போதும். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நோக்கம் என்ன தெரியுமா? ஜீவனை கொடுக்க வந்தார். மனுஷகுமாரன் ஜீவனை கொடுக்க வந்தார். அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார். அப்ப பிதாவின் சித்தம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை கொடுக்கணும். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான் அப்படின்னா நித்திய ஜீவனை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவன் எவனோ, அழகா ஒரு பாயிண்ட் சொல்றாரு. இந்த உலகத்தில், ஐயா நான் இயேசுவை பின்பற்றுறேன், சரி, இந்த உலகத்துல தன் ஜீவனை வெறுத்தாச்சா? இந்த உலகத்துல தன் ஜீவனை வெறுத்தாச்சா? அது மட்டும்தான் இன்னைக்கு நிறைய வீட்டில் காணும். நிறைய வீட்டில் அதை மட்டும்தான் காணும். நான்ட்டு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. அங்கே ஒன்றுமே இல்லை. ஒரு மனுஷனுக்கு ஜீவனை தந்தது யாரு? தேவன். அப்போ நைட் நேரத்தில் நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, ஜீவனை தந்த தேவனுக்கு நம்ம சாட்சியா இருக்கிறோமா? இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவன் எவனோ, உண்மையிலே இயேசுக்கு சீசரா இருக்கணும் அப்படின்னா தன் ஜீவனை வெறுக்கணுமாப்பா. நானும் 2015 கையில் பைபிள் எடுத்து வாசித்தேன். யாரை நான் அனுப்புவேன்? இதோ நான் போகிறேன் ஆண்டவர் அப்படின்னேன். எங்கே போகணும் எனக்கு தெரியாது. நானும் வியாபாரத்தில் இருந்தேன். லாஸ்ட் 2016 முழு நேர ஊழியத்துக்கு வந்துட்டேன். 40 நாள் பாஸ்டிங் போட்டேன். பாஸ்டிங் போடும்போது அழகாக அபிஷேகம் பண்ணினாரு, சர்ச்சில் சாவி கொடுத்தாரு. அன்னையிலேருந்து இன்ன வரையாச்சு. கர்த்தருடைய கிருபையினாலே கர்த்தரே வழி நடத்துறார். காரணம் என்ன? சுயத்தை வெறுத்து இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் சுயத்தை வெறுக்கவே இல்லை, தன்னை வெறுக்கவே இல்லை. எல்லாம் தனக்குன்னு சொல்லி சொத்து சேர்த்துட்டு இருக்காங்க. சொத்து தேவைதான்ப்பா, சொத்தை பற்றிய பிரச்சனை இல்லை. ஆனால் சில வெறுக்க வேண்டிய பகுதிகள், இயேசுவை ஒரு மனுஷன் முன்னாடி வச்சிட்டான் அப்படின்னாலே வேற எது மேலேயுமே சிந்தனையோ மைண்டோ எதுவுமே இருக்காது. அவங்க ஜெபிக்கும் போது தேவனுடைய அக்னி இறங்கி வரும். ஏன்னா பிதாவின் சித்தத்துக்குள்ள இருப்பாங்க. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல தன் ஜீவனை சிநேகித்து, இந்த உலகத்திலே தன் ஜீவனை மட்டுமே நேசித்துட்டு இருக்காங்க. இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ எவனோ வெறுக்கணுமா? வெறுக்க ஆரம்பிச்சாச்சா? இயேசுவை பின்பற்றணும் அப்படின்னா தன் ஜீவனை வெறுக்க ஆரம்பிச்சாச்சா? இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவன் எவனோ அதை நித்திய ஜீவ காலமா காத்து கொள்வான். அப்ப நித்திய காலமாக நம்ம அவரோட இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா அழகா சொல்றாரு. அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா, இப்ப நானே இருக்கிறேன்ப்பா, நான் நித்திய ஜீவனுக்கு போகணும். அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நான் என்னைய பத்தி யோசித்து பார்க்க. நான் எப்படி யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவன் வேணும். இப்போ நான் என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, ஏன் ஜீவனை நான் வெறுத்துட்டேன்னா, நான் இயேசுக்கா வாழ்றேனா, இல்லை எனக்கா வாழ்றேனா, இல்லை நான் யாருக்கா வாழ்றேன்? அதை கரெக்டாக ஒரு மனுஷன் யோசித்து பார்க்கணும். அதை யோசிக்கும் போது தான் உடனே அடுத்த கிஃப்ட் சொல்றாரு, அதை நித்திய ஜீவ காலமாய் காத்து கொள்வான். அப்ப இந்த உலகத்துல ஜீவனை வெறுக்கணும், நித்திய காலமாக நம்ம அவரோட வாழ முடியும். ஆன்சர் அங்கே கொடுத்தாரு. அப்ப இயேசு கிறிஸ்து மகிமைப்படும்படியான வேலை வந்தது அப்படின்னாரு. அவர் தன் ஜீவனை நேசிக்கல, பிதாவின் சித்தம் செய்ய. மத்தேயு சுவிசேஷம் 20:28 அழகா சொல்லிட்டாரு, அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்த நோக்கம் என்ன? தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். அதுதான் நமக்கு பாயிண்ட். ஒரு வசனத்தை நம்ம தியானிக்கும் போது அந்த வசனத்தினுடைய உண்மையான ஒரு ஆழமான கருத்துக்களை நம்ம போயிட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய ஆன்சர் கிடைக்கும். இன்னைக்கு நிறைய வீட்டில் நைட் நேரத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்க. ஏன் சமாதானம் இல்லை?
தன் ஜீவனை சிநேகிக்கிறவன். தன் ஜீவனை சிநேகித்ததுக்கு அப்புறம் அவங்க கர்த்தருக்கா எப்படி வாழ முடியும்? நம்ம அப்படி கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. இப்போ நானே இருக்கேன். 2016 முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். இன்னைக்கு 2026 கர்த்தருடைய கிருபையினால குடும்பமாக தான் இருக்கும். ஆன்லைனில் ஊழியம் அனுப்பிட்டு இருக்கோம். 31 நாள் யார் பாதுகாப்பு? தேவன் தான் பாதுகாப்பு. எப்படி பாதுகாப்பு? தன் ஜீவனை நேசிக்கல, இயேசுக்கா கிளம்பி வந்தாச்சு. தன்னைத்தான் வெறுத்து இயேசுக்கா பின்பற்ற வந்தாச்சு. இயேசுக்காகவே வந்தாச்சு. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இந்த கடைசி காலத்திலே இருக்குமானால் கண்டிப்பா நித்திய ஜீவ காலமாக காத்துக்கொள்வான் அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் கொடுத்தாரு. அப்ப நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போகணும் அப்படின்னா இந்த உலகத்திலே தன் ஜீவனை வெறுக்கணும். இந்த உலகத்திலே தன் ஜீவனை வெறுக்கணும். இந்த உலகத்திலே தன் ஜீவனை வெறுக்கணும். அந்த அனுபவத்துக்குள்ள நம்ம இருப்போமானால் இந்த இரவு நேரத்தில் உள்ள செய்தி நமக்கு பிரயோஜனமா இருக்கும். இல்லை நானும் டெய்லி சும்மா செய்தி கேட்குறேன், எனக்கும் புரியல அப்படின்னா அவங்க புரியாமையே இருப்பாங்க. 26ஆம் வசனத்திலே ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன் ஆனால், அடுத்த பாயிண்ட் சொல்றாரு, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன் ஆனால் என்னை பின்பற்ற கடவன். அப்ப இயேசு கிறிஸ்துவை நான் பின்பற்றணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட் தான் 25ஆம் வசனத்துல அழகா சொல்லிட்டாரு. இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவன் எவனோ. இந்த உலகத்துல தன் ஜீவனை வெறுத்தா மட்டும்தான் இயேசுக்காக அவன் புறப்பட்டு போகவே முடியும். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறானால் என்னை பின்பற்ற கடவன். அப்ப எப்படி பின்பற்றணும்? இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தம் மட்டுமே செஞ்சாரு. தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் நித்திய ஜீவனை இழந்து போவான். இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவனுக்கு போகணும். ஆனா தன் ஜீவனை அவர் நேசிக்கவே இல்லை. தன் ஜீவனை வெறுத்துட்டாரு. இந்த உலகத்துல தன் ஜீவனை வெறுத்துட்டாரு. வெறுத்து பிதாவின் சித்தம் செய்ய அர்ப்பணிச்சிட்டாரு. அதுக்குதான் அழகா சொல்றாரு, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்து இருக்கும், செத்ததே ஆகியில் மிகுந்த பலனை கொடுக்கும். இயேசு கிறிஸ்து தம்முடைய மரணத்தை வித்து சாக வேண்டும் என்ற தலைப்பின் கீழ் மனுஷகுமாரன் சீசர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். 2026ஆம் ஆண்டிலே நம்ம இந்த செய்தியை நம்ம தியானிக்கும் போது சில குடும்பத்திலே சுயம் சாகல, வெறுக்க வேண்டிய காரியத்தை வெறுக்கல. ஐயா நான் 40 நாள் உபவாசத்தோடு இருந்தேன். ஓகே, வெறுக்க வேண்டிய காரியத்தை வெறுக்கிறது தான் சிலுவை தியானம். தன்னைத்தான் வெறுத்து சுயத்தை வெறுத்து மாம்சத்தை வெறுத்து உலகத்தை வெறுத்து எங்க வெறுக்கிறாங்க? நம்ம அப்படி கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். எங்க வெறுக்கிறாங்க? 40 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா மறுபடியும் பழைய கதைக்கு சில குடும்பம் அப்படியே போயிருது. ஈஸ்டர் அன்னைக்கு நிறைய குடும்பத்துல போதை அடிமையில இருக்கிறாங்க, மதுபான அடிமையில இருக்காங்க. என்ன காரணம்? இயேசு உயிர் தெழுந்தார் அப்படின்னா யாருக்காக? நமக்காக தானே ஜீவனை தந்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். பிதாவோட வலது பரிசுல பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஈஸ்டர் அன்னைக்கு ஏகப்பட்ட ஒயின் ஷாப்ல ஏகப்பட்ட இடத்துல அன்னைக்கு தான் சேல்ஸே அதிகமா இருக்கான். அந்த அளவுக்கு தண்ணி அடிக்கிறாங்க. 40 நாள் உபவாசம் இருக்கிறாங்க. பழைய வாழ்க்கைக்குள்ள போயிடக்கூடாது, அந்த சுயத்துல போயிடக்கூடாது. தன் ஜீவனை வெறுக்கணுமா, தன்னைத்தான் வெறுக்கணுமா, இந்த உலகத்துல எல்லா காரியத்தையும் வெறுக்கணும். வெறுத்தா மட்டும்தான் சீசனா இருக்க முடியும். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவர் ஆனால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். இப்போ பிதாவானவர் ஒரு மனுஷனை கனம் பண்ணணும் அப்படின்னா அவன் தன்னைத்தான் வெறுத்திருக்கணும். இந்த கடைசி காலத்திலே உண்மையாய் தன்னைத்தான் வெறுத்து கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் போது
அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா. இரவு நேரத்துக்கு சின்ன ஜோமணி முடிக்க போறோம். மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. வித்து சாக வேண்டும். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம். இந்த இரவு நேரத்திலே வித்து சாக வேண்டும், மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவன் எவனோ அதை நித்திய ஜீவகாலமாய் காத்து கொள்வான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்ற தலைப்பின் கீழே அப்போ அவங்க பிள்ளைகளோட நீங்க பேசியிருக்கிறீங்க. எந்த குடும்பத்திலே கர்த்தருக்காக உண்மையாக ஊழியம் செய்ய அர்ப்பணிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய சந்ததி ஆசீர்வதிப்பட்டும். இந்த மாசத்தினுடைய எல்லா தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திங்க. ஒவ்வொரு குடும்பத்திலுமே கடன் உபத்திரத்தில் இருக்கிறாங்க. இஎம்ஐல நிறைய குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்குப்பா. பல லோன் இருக்கு, ஃபைனான்ஸ்ல வாங்கியிருக்காங்க, ஜொல் லோன் இருக்கு, பிரைவேட்ல லோன் வாங்கியிருக்காங்க, தெரிஞ்சவங்கள்ட்ட பணம் வாங்கியிருக்காங்க. மாசம் மாசம் வாடகை பணம் நிறைய தேவைப்படுதுப்பா. இந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க. எந்த நாட்டுக்குள்ள இருக்கிறாங்களோ அவங்க இருக்கிற இடத்துல எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையுமே கர்த்தர் ஆசீர்வதிங்க. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பழனிகளை திறந்து பண்டகசாலை திறந்து ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். சில குடும்பத்தில் சுயம் சாகாம இருக்குப்பா, சுயம் சாகாம இருக்கு. அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க, கர்த்தரே சந்திங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். பழனிகளை திறந்து பண்டகசாலை திறந்து ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த நாளிலும் நைட் ஷிஃப்ட்ல நைட் நேரத்தில் டிரைவிங் லைனில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ கர்த்தர் வேலடைங்க, பாதுகாத்துடுங்க. பலவீனத்தோடு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ ஒவ்வொரு குடும்பத்தையும் தொட்டு சுகமாக்கித்தாங்க. கற்பதனியாக ஜெபிக்கிறாங்கப்பா. கர்த்தர் மனம் இருங்க, மாசமாக இருக்காங்க, ஆசீர்வதிங்க. டெலிவரி போகிற குடும்பத்தை கர்த்தர் கொடுந்து நார்மல் டெலிவரி ஆகித்தாங்க. திருமண தேவைக்கு ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் வாசல் திறந்து விடுங்க. எக்ஸாம் எழுதி நிறைய குடும்பத்திலே பிள்ளைகள் அப்பா வெயிட்டிங்கில் இருக்காங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் சில குடும்பத்திலே குழப்பத்தோடு பிரச்சனையோடு பிரிவினையோடு கோர்ட்டு கேஸில் போயிட்டு இருக்காங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் மீட்டெடுங்க. தேவன் அருளி அப்போ மினிஸ்டர் மூலியமாக இணைந்துகிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். அப்பிரயோஜனமான ஊழியக்காரப்பா, இன்பமான தூக்கம் தாங்க. எங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு கிறிஸ்து மகாபிரபு வாங்கப்பா. எங்கள் வாழ்க்கையில் எங்கெல்லாம் குறை இருக்கோ அந்த எல்லா குறைகளெல்லாம் மன்னிச்சிருங்க. மன்னித்து எங்களை ஆசீர்வதிங்க. உங்கள் நாம மட்டுமே விடட்டும். புதிய நாளிலும் அதிகால வேளையில் எழும்ப கர்த்தர் கிருபை செய்யுங்க. எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால வேலை அடைபடும். ராஜா பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல முத்திரைப்படப்பட்டோம். எங்க வாழ்க்கையில் எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போன குறைகள் குற்றங்கள் இருக்கோ அந்த குறைகளெல்லாம் மன்னித்து உங்களுடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கு கர்த்தர் வேலை அடைங்க. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் சொன்னீங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறேன். எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பலன்களை திறந்து பண்டகசாலை திறந்து ஆசீர்வதிங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம நினைவு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 என்பது உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.